ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு தி சிஏ ஸ்பாட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிடிஎஸ் ஆன் சேலரி செக்ஷன் நம்பர் 192 பார்க்குறோம். ஃபஸ்ட்டு நம்ம டிடிஎஸோட அப்ளிகபிலிட்டி பார்த்துடலாம். செக்ஷன் 192 டிடிஎஸ் யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் அப்படின்னா, இப்போது டோட்டல் இன்கம் விதின் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அப்போ நோ டிடிஎஸ். இதுவே டோட்டல் இன்கம் மோர் தென் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் இருந்துச்சு அப்படின்னா தென் டிடிஎஸ் அப்ளை ஆகும். இந்த பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்னா என்னன்றது நீங்கள் சாப்டர் 1 பேசிக் கான்செப்ட்ஸ்லேயே அந்த ஸ்லாப் ரேட் பார்த்துருப்பீங்க. இப்போ என்னென்னா டோட்டல் இன்கம்ன்றது என்னது, கிராஸ் டோட்டல் இன்கம்மு மைனஸ் சாப்டர் 6A டிடக்ஷன்ஸ் இது எல்லாமே நீங்கள் பண்ணிவிட்டு பேலன்ஸ் என்ன வருதோ அதுதான் கிராஸ் டோட்டல் டோட்டல் இன்கம். கிராஸ் டோட்டல் இன்கம் மைனஸ் சாப்டர் 6A இதெல்லாம் பண்ணிட்ட அப்புறம் உங்களுக்கு என்ன அமௌண்ட் வருதோ தட் இஸ் கால்ட் டோட்டல் இன்கம். அந்த டோட்டல் இன்கம் அமௌண்ட்டும் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி தான் நீங்கள் அப்ளிகபிலிட்டி செக் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போது சேல்ரி இப்போ டிடிஎஸ் கான்செப்ட்னாலே 3 பேர் வரணும். ஒருத்தர் டிடெக்டராக இருப்பாங்க, ஒருத்தர் டிடெக்டிவ் அண்ட் தேர்ட் பர்சன் வில் பி த கவர்மெண்ட். இப்போது இந்த சேல்ரி பொறுத்த வரைக்கும் யார் டிடெக்டார், எம்ப்ளாயர். யார் உங்களுக்கு சேல்ரி தராங்க, எம்ப்ளாயர் தான் சேல்ரி தராங்க. அவங்க தான் உங்களுக்கு டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணிவிட்டு சேல்ரி பேலன்ஸ் சேல்ரி உங்களுக்கு தருவாங்க. ஸோ எம்ப்ளாயர் தான் டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணுவாங்க. எம்ப்ளாயி தான் யார், டிடெக்டிவ். நீங்கள் தான் சேல்ரி ரிசீவ் பண்ணுறீங்க. எக்ஸாம்பிள், இப்போது நீங்கள் தான் எம்ப்ளாயியாக இருக்கீங்க. ஏபிசி லிமிட்டடில் நீங்கள் எம்ப்ளாயியாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களோட சேல்ரி ஃபார் எக்ஸாம்பிள் மந்த்லி சேல்ரி 1 lakh per monthன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 1 lakh per monthக்கு எக்ஸாம்பிள் 15,000 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 15,000 உங்களுக்கு டேக்ஸ் வருது அப்படின்னா அந்த 15,000 டிடெக்ட் பண்ணிவிட்டு ரிமைனிங் என்ன அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட்டை தான் என்ன பண்ணுவார், எம்ப்ளாயர் யார்கிட்ட கொடுப்பாங்க, எம்ப்ளாய்கிட்ட வரும். அப்போ இந்த 15,000 அமௌண்ட் டிடெக்ட் பண்ணாங்களே, இது எங்கே போயிடுச்சு, கவர்மெண்ட்டோட அக்கௌண்ட்டுக்கு டெபாசிட் ஆகிடும். ஸோ அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க, எனக்கு சேல்ரி கொடுக்கும்போது எனக்கே பாதி அமௌண்ட் டிடிஎஸில் போயிடுச்சுன்னு சொல்லுவாங்களே. ஸோ இதான் கான்செப்ட் தான். ஸோ டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டு தான் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இன்கம் டேக்ஸ் டு பி கேல்குலேட்டட் அட் ஆவரேஜ். இப்போது நம்ம நீங்கள் டிடிஎஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலே ஒரு டிடிஎஸ்க்கும் ஒரு பர்சன்டேஜ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 194A 10% டிடிஎஸ், 194Jவாக இருந்தால் 10% சிலதுக்கு இருக்குது, சிலதுக்கு 2% டிடிஎஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா டிடிஎஸ் செக்ஷனுக்குமே பார்த்திங்கன்னா ரேட் ஆஃப் டிடிஎஸ் எவ்வளோ அமௌண்ட்டில் எவ்வளோ % டிடிஎஸ் பிடிக்கணும்னு இருக்கும். இது டைரெக்டாகவே இருக்கும், எக்ஸ்பிளிசிட்டாகவே இருக்கும். பட் நீங்கள் 192 சேல்ரி பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பர்சன்டேஜில் நீங்கள் டிடிஎஸ் பிடிக்கணுன்றதையே நீங்கள் தான் கேல்குலேட் பண்ணுவீங்க. அதுதான் ஆவரேஜ் ரேட் கேல்குலேஷன் மெத்தட். என்னென்னா இதோட ஃபார்முலா எப்படி ஒர்க் ஆகும்னா, ஃபார்முலாவே பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்கலையா, ஆவரேஜ் ரேட் டோட்டல் டேக்ஸ் எவ்வளோ, உங்களோட டோட்டல் டேக்ஸு டிவைடட் பை உங்களோட டோட்டல் இன்கம் என்னன்றதை எடுத்துப்போம். இதை கம்ப்யூட் பண்ணி என்ன பர்சன்டேஜ் வருதோ அதுதான் உங்களோட டிடிஎஸ்ஸாக உங்களுக்கு பிடிக்க வேண்டிய அமௌண்ட்டு. எக்ஸாம்பிள், இப்போ உங்களோட டோட்டல் டேக்ஸ் 75,000 வருதுன்னு வச்சுக்கோங்க. அண்ட் உங்களோட டோட்டல் இன்கம் ஃபார் எக்ஸாம்பிள் 10 lakhs இருக்குன்னா அப்போ எவ்வளோ பர்சன்ட், ஸோ 7.5% வரும். இந்த 7.5% தான் என்னது, உங்களோட மந்த்லி சேல்ரியில் ஆவரேஜ் ரேட் அப்ளை பண்ணி இந்த 7.5% தான் டிடிஎஸ்ஸாக டிடெக்ட் பண்ணுவாங்க. ஹூ வில் டிடெக்டர் எம்ப்ளாயர் தான் டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இப்போது நம்ம டிடெக்ட் பண்ணோம், நம்ம இன்கம் டேக்ஸ்லேயே 2 ரெஜிம் இருக்குது கரெக்டாக. 115BAC இதுதான் என்னது, டிஃபால்ட் ரெஜிம் அண்ட் மற்றது எதுவாக இருந்தாலும் அது ஆப்ஷனல் ஆர் நார்மல் ரெஜிம் சொல்லுவோம். ஸோ இதில் எந்த ரெஜிமில் நம்ம டிடிஎஸ் பிடிக்கணுன்ற டவுட் வரும் கரெக்டாக. இப்போ எந்த ரெஜிமில் டிடிஎஸ் பிடிக்கணும் அப்படின்னா, எம்ப்ளாயி
எம்ப்ளாயர்கிட்ட எனக்கு நார்மல் ரெஜிமில் நீங்கள் டிடிஎஸ் பிடிங்க அப்படின்னு சொன்னால் நார்மல் ரெஜிமில் தான் எம்ப்ளாயர் டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணுவார். ஓகேவா, கால்குலேஷன் பண்ணி டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணுவாங்க. இதுவே வந்து எம்ப்ளாயி எதுவுமே சொல்லலை, சைலண்ட்டாகவே இருந்துட்டார், எந்த இன்ஃபர்மேஷனுமே கொடுக்கல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எம்ப்ளாயர் எதில் தான் டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணணும், டிஃபால்ட் ரெஜிமில் டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணணும். ஸோ இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துருப்பேன். Regime intimation and total income. If employee has informed that he is opting out of default regime as per அவர் வந்து சொல்கிறாரு எனக்கு வந்து டிஃபால்ட் ரெஜிம் வேணால் நார்மல் ரெஜிம்னு எம்ப்ளாயி சொல்லிட்டாங்கன்னா நார்மல் ரெஜிம். இதுவே எம்ப்ளாயி எந்த இன்ஃபர்மேஷனும் எம்ப்ளாயர்கிட்ட கொடுக்கலன்னா ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட் ரெஜிம் தான் அப்ளை ஆகும். நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட் அப்படின்னா ரிலேட்டட் டு ஹெச்ஆர்ஏ எக்ஸம்ஷன். இப்போ ஹெச்ஆர்ஏ இருக்கும்ல, ஹவுஸ் ரெண்ட் அலோவன்சஸ் இருக்கும். இந்த ஹவுஸ் ரெண்ட் அலோவன்சஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா ஹெச்ஆர்ஏ எக்ஸம்ஷன்ஸில் எக்ஸாம்பிள் நீங்கள் சேல்ரி சாப்டரில் பார்ப்பீங்க, இன்கம் ஃப்ரம் சேல்ரி. இந்த சாப்டரில் இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து உங்களுக்கு டிஃபால்ட் ரெஜிமில் ஹெச்ஆர்ஏ வந்து இருக்காது, ஒன்லி ஃபார் நார்மல் ரெஜிமில் ஹெச்ஆர்ஏ இருக்கும். இப்போ ஹெச்ஆர்ஏக்கு நம்ம ரெண்ட் டீட்டெயில்ஸ்லாம் நம்ம கொடுக்கணும் எம்ப்ளாயர்கிட்ட. ரெண்ட்டு வந்து மோர் தென் ஆர் ஈக்குவல் டு 3000 பர் மந்த் இருக்குது அப்படின்னா எம்ப்ளாயி வந்து அவங்களோட ரெண்டல் ரெசிப்ட்ஸ் எல்லாம் எம்ப்ளாயர்கிட்ட சப்மிட் பண்ணும். இதுவே ரெண்ட்டு வந்து மோர் தென் 1 lakh per annum, இங்கே பார்த்தீங்கன்னா மோர் தென் ஆர் ஈக்குவல் டு 3000 பர் மந்த் இருந்தால் ரெண்டல் ரெசிப்ட்ஸ் கொடுக்கணும். இதுவே ரெண்ட் வந்து மோர் தென் 1 lakh per annum இருக்குது அப்படின்னா என்ன தரணும்னா பேன் ஆஃப் ஹோம், லேண்ட்லார்டு இருக்காங்கள்ல, லேண்ட்லார்டோட பேனை வந்து எம்ப்ளாயர்கிட்ட கொடுக்கணும். ரெண்டுமே யார் தரணும், எம்ப்ளாயர்கிட்ட ஃபர்னிஷ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் பாயிண்ட் மூவிங் அபவுட் டு இன்டிமேஷன் அபவுட் ரெஜிம் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஆப்ஷன்ஸ் டு டிக்ளேர். என்னென்னலாம் வந்து எம்ப்ளாயி வந்து எம்ப்ளாயர்கிட்ட டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா சேல்ரி இன்கம் என்னன்றது அந்த எம்ப்ளாயருக்கே தெரியும் கரெக்டாக, ஏன்னா அவங்களுக்கு தான் சேல்ரி தராங்க. ஸோ அந்த உங்கள் கம்பெனிக்கே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ சேல்ரின்றது. நெக்ஸ்ட் அது போக வேறு ஏதாச்சும் அதர் இன்கம்ஸ் இருந்தால் அதர் இன்கம்ஸும் நீங்கள் கொடுக்கணும். அதர் இன்கம்ஸ் இந்த சென்ஸ் உங்களுக்கு பேங்க் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், பேங்க் இன்ட்ரெஸ்ட் வந்து அதாவது சேவிங்ஸ் பேங்க்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், இல்லை வந்து எஃப்டி இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாச்சும் அதர் இன்கம் இருந்தால் அதர் இன்கமையும் நீங்கள் வந்து எம்ப்ளாயர்கிட்ட அந்த டீட்டெயில்ஸும் கொடுக்கணும். நெக்ஸ்ட் என்னென்னா சாப்டர் 6A டிடக்ஷன். சாப்டர் 6A டிடக்ஷனில் என்னென்னலாம் இருக்குது, லைக் 80C ஏதாவது லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி இருக்குன்னா, நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா 80D 80DDB இந்த மாதிரி சாப்டர் 6A டிடக்ஷனில் எந்த டிடக்ஷன்ஸ் இருந்தாலும் அதுக்கான கரெக்டான ப்ரூஃப் இந்த சென்ஸ் என்ன கொடுக்கணும்னா அதுக்கு எல்லாத்துக்குமே ரெசிப்ட். நீங்கள் ப்ரீமியம் கட்டிகிட்டு இருக்கீங்கன்னா அந்த ப்ரீமியம்க்கான ரெசிப்ட் இருக்கும் இல்லையா, அந்த ரெசிப்ட் வந்து சப்மிட் பண்ணணும். இதெல்லாம் எம்ப்ளாய்க்கு நீங்கள் சப்மிட் பண்ணணும். நெக்ஸ்ட் என்னென்னா இப்போது ஓகே நான் இன்கம் எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டீங்க, அப்போ நான் லாஸ் டீட்டெயில்ஸ் எனக்கு ஏதாச்சும் லாஸ் இருக்குன்னா நான் வந்து எம்ப்ளாய்கிட்ட கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் ஜென்ரல் ஆஸ்பெக்டில் நோ, லாஸஸ் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. பட் ஜென்ரலி நோ பட் ஒரே ஒரு லாஸ் மட்டும் எடுத்துப்பாங்க. என்னென்னா லாஸ் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிலேருந்து ஏதாச்சும் உங்களுக்கு லாஸ் வருது அப்படின்னா தென் அந்த லாஸை வந்து எம்ப்ளாயர் கன்சிடர் பண்ணி தான் உங்களுக்கு இன்கம் எவ்வளோ டேக்ஸ் எவ்வளோன்னு கம்ப்யூட் பண்ணுவார். ஓகே, பிஸ்னஸ் லாஸஸ் இதை லாஸ் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி தான் எடுப்பாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா நெக்ஸ்ட்டு மூவிங் ஆன் டு இப்போது எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு எம்ப்ளாயர்கிட்ட இப்போ நீங்கள் வந்து ஜான்லேருந்து எக்ஸாம்பிள் ஜான் டு ஆகஸ்ட் வந்து ஒரு எம்ப்ளாயர்கிட்ட நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. ஓகேவா, எக்ஸாம்பிள் கம்பெனி ஏபிசிட்ட நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. செப்டம்பர்லேருந்து மார்ச் வரைக்கும் அனதர் எம்ப்ளாயர்கிட்ட ஒர்க் பண்ணுறீங்க. XYZ லிமிட்டடில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணணுன்னா இப்போ என்ன கொஷின் வரும்னா இந்த XYZ கம்பெனிக்கு வந்து உங்களோட ப்ரீவியஸ் சேல்ரி பற்றி தெரியுமா? தெரியாதுன்னு சொல்லக்கூடாது, தெரியணும். அதை யார் சொல்லணும்? நீங்கள் தான் வந்து சொல்லணும். பிகாஸ் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு எம்ப்ளாயி
இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எம்ப்ளாயி, நீங்கள் கம்பெனி ஏபிசிட்ட செப்பரேட்டாக சேலரி வாங்கியிருப்பீங்க, எக்ஸ்ஒய்செட்டில் செப்பரேட் சேலரி வாங்குவீங்க. ஆனால் இன்கம் டேக்ஸுக்கு என்ன தேவை? டோட்டல் சேலரி தேவை. இவங்கக்கிட்ட எவ்வளோ வாங்கினீங்க, அவங்கக்கிட்ட எவ்வளோ வாங்கினீங்கன்ற மேட்ரே தேவையில்லை. டோட்டல் சேலரி தான் வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வரணும். எக்ஸாம்பிள், ஏபிசி கம்பெனிக்கிட்ட இருந்து நீங்கள் 5 lakhs சேலரி வாங்கியிருக்கீங்க. எக்ஸ்ஒய்செட் லிமிடெட் கிட்ட இருந்து நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் 4 lakhs சேலரி வாங்குறீங்க. அப்போ டோட்டல் சேலரி எவ்வளோ? 9 lakh தான் உங்களோட டோட்டல் சேலரி. இப்போது கம்பெனி ஏபிசி இருக்காங்கல்ல, இவங்க ஆல்ரெடி டிடிஎஸ் வந்து டிடெக்ட் பண்ணிக்காங்க. எவ்வளோ? எக்ஸாம்பிள் 30,000 இதில் டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணிக்காங்க. இவங்க எவ்வளோ டிடெக்ட் பண்ணிக்காங்கன்னா அரௌண்ட் 15,000 டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணிக்காங்க. அப்போ டோட்டல் டிடிஎஸ் எவ்வளோ டிடெக்ட் ஆகிருக்கு? 45,000 வந்து டோட்டல் டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணிக்காங்க. இப்போ ப்ராப்ளம் என்னென்னா, நீங்கள் வந்து எக்ஸ்ஒய்செட் கிட்ட நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணோம்ல, நான் அந்த மாதிரி பழைய கம்பெனியில் 5 lakhs சேலரி வாங்கினேன், அதுக்கு எனக்கு ஒரு 30,000 டிடிஎஸ்லாம் டிடெக்ட் பண்ணிக்காங்கன்றது நீங்கள் அங்கே ஆப்வியஸாக ப்ரீவியஸ் டீட்டெயில்ஸ் வந்து சொல்லி தான் ஆகணும். இல்லைனா என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸ்ஒய்செட் லிமிட்டெடு ஓகே இவங்களுக்கு வந்து 4 lakh தான் சேல்ரி அப்படின்னு நினச்சிட்டு அதில் டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. ஆனால் இயர் எண்டில் ப்ராப்ளம் வரும். இயர் எண்டில் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்டேருந்து ஏன் வந்து அந்த 5 lakhsக்கு எந்த இம்பேக்டுமே ஏன் தரலை அப்படின்னு சொல்லி கொஷின் ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ என்ன பண்ணணும்னா, ரிட்டன் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன எம்ப்ளாயர்கிட்ட எவ்வளோ சேலரி வாங்கினீங்கன்றதை கரண்ட் எம்ப்ளாயர்கிட்ட நீங்கள் ஃபர்னிஷ் பண்ணணும். ஸோ அதான் வந்து ப்ரீவியஸ் எம்ப்ளாயரோட டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். ஸோ இதில் என்னென்னா ஓவரால் இந்த டாபிக்ஸ் எல்லாமே கவர் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்னென்னா ஜென்ரல் டாபிக்ஸ் இன் த சென்ஸ், இப்போ டிடிஎஸ் இருக்குது அப்படின்னா டிடிஎஸ் வந்து சர்டிஃபிகேட் சேலரி கிளைண்ட்ஸை பொறுத்த வரைக்கும், இப்போ நீங்கள் வந்து எம்ப்ளாயி சேலரி வாங்குறீங்கன்னா உங்களோட சேலரி டீட்டெயில்ஸ் பற்றி ஃபார்ம் 16 டிடிஎஸ் சர்டிஃபிகேட் தருவாங்க. இந்த டிடிஎஸ் சர்டிஃபிகேட் தான் உங்களுக்கு எம்ப்ளாயர் கையில் தருவாங்க. இதை வச்சு தான், இந்த ஃபார்ம் 16 வச்சு தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இன்கம் டேக்ஸ் ஐடி ரிட்டனே நீங்கள் வந்து ஃபைல் பண்ணுவீங்க. பிகாஸ் இந்த ஃபார்ம் 16 என்னென்ன இருக்கும்? உங்களோட எம்ப்ளாயர் நேமு, அவரோட எம்ப்ளாயர் நேமு, உங்கள் கம்பெனி அட்ரஸ் டீட்டெயில்ஸு, உங்களுக்கான டேனு, இது எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இதில் இருக்கும். எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ், உங்களோட டீட்டெயில்ஸும் இதில் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து Q1 எவ்வளோ சேல்ரி வாங்கினீங்க, அந்த Q1க்கு எவ்வளோ டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணியிருக்காங்க, சேல்ரி டிடிஎஸ். அதே போல் Q2 என்ன, Q3 எவ்வளோ, Q4 எவ்வளோன்னு இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு அந்த டிடிஎஸ் சர்டிஃபிகேட்டில் இருக்கும். அலாங் வித் தட் நீங்கள் உங்களோட அதர் இன்கம் என்ன, லாஸ் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தால் அந்த லாஸ் இருக்கும். Chapter 6A டிடக்ஷன்ஸ், இது எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் வந்து எதில் பார்க்கலான்னா ஃபார்ம் 16 டிடிஎஸ் சர்டிஃபிகேட்டில் இருக்கும். இந்த ஃபார்ம் 16 வந்து எப்போன்னா, செக்ஷன் 192 படி வந்து ஃபார்ம் 16 வந்து உங்கள் கைக்கு எப்படி எப்போக்குள்ளே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கணும், யார் எம்ப்ளாயர் வந்து எம்ப்ளாய்க்குள்ளே எப்போ கொடுத்துருக்கணும் அப்படின்னு கேட்டால் 15th Juneக்குள்ளே கொடுக்கணும். பிகாஸ் Q4ஓட டியூ டேட், Q4ஓட டிடிஎஸ் ஃபைல் பண்ணுறாங்க இல்லையா, அது எப்போ ஃபைல் பண்ணுவாங்கன்னா 31st May வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ அந்த 31st May வரைக்கும் அவங்க ஃபைல் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இது முடிஞ்சதுக்கப்புறமா ஃபைனலாக டிடிஎஸ் சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு எப்போ தருவாங்கன்னா 15th Juneக்குள்ளே உங்கள் கைக்கு வரணும். பிகாஸ் பேஸ்ட் ஆன் தட் அப்போ தான் நீங்கள் வந்து ஐடி ஃபைலிங் பண்ண முடியும். ஸோ இதான் வந்து செக்ஷன் 192 டிடிஎஸ் ஆன் சேலரி. இந்த நோட்ஸ் வேணும்னா நான் டெலிகிராமில் ஷேர் பண்ணுறேன். யூ கேன் செக் தேர். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு அடிஷன்ஸாக வேறு ஏதாவது நோட்ஸ் வேணும் அப்படின்னா யூ கேன் கமெண்ட். வில் ஷேர் as much as possible. Thank you. With this signing off here.